the number on automobile reviewers. Forget this day. Forget this day. வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்குறோம். கார் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காரா இல்லை அப்கிரேடட் காரா? இல்லை, இது வந்து அப்கிரேடட் கார் தான். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்ட் ஐக்கான் வச்சுருந்தோம். அப்புறம் என்ன ஒரு ஜெர்மன் கார் வாங்கணுன்ட்டு ஒரு இது, அதனால் எதுவும் போகும்போது பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்கோடா தான் இருந்துச்சு. ஸோ அதனால ஸ்கோடா எடுத்தோம். சரி, ஃபோர்ட் ஐக்கானில் என்ன பிரச்சனை இருந்ததுனால நீங்கள் இது அப்கிரேட் பண்ணீங்க? ஃபோர்ட் ஐக்கானில் பிரச்சனைலாம் இல்லை, பட் ஒரு அப்கிரேட் வேணும், அடுத்த கார் போகலாம். அது ஓட்டி போர்டு வச்சிருச்சு. அந்த பவருக்கு அப்புறம் சரி இந்த இது நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு ஒரு ட்ரை தான். ஓகே. ஏன்னா ஃபோர்ட் ஐக்கானும் ஒரு செடன் கார் தான், இதுவும் ஒரு செடன் கார் தான். ஸோ உங்களுக்கு செடன் பிடிச்சிருக்கனால வாங்கியிருக்கீங்களா இல்லை எஸ்யூவி போக பிடிக்கலையா? எஸ்யூவி போக பிடிக்கல. இல்லை, செடானில் இருக்க கம்ஃபர்ட் வந்து எஸ்யூவியில் இல்லை. நம்ம மேக்ஸிமம் ஆஃப் ரோடு போனால் தானே எஸ்யூவி வேணும். செடான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜாஸ்தி இல்லை, அதனால் கண்ட்ரோலும் நல்லாயிருக்கும். ஸோ செடான் போயிட்டேன். இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம் பவர் ஜாஸ்தி. அதுதான், அதுக்கு தான் வண்டி பிடிக்குமே, பவர்னால தான். பவர் அண்ட் டார்க்கு சொல்லலாம். ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும்போது என்ன ப்ரைஸ் இருந்தது? இது செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கும்போது ஒரு 7.5 வந்துடுச்சு எங்களுக்கு. 7. அதாவது ஒரு 16 lakhs கார் வந்து நீங்கள் 7.5க்கு வாங்கினீங்க? 7.5க்கு வாங்கியிருக்கோம். ஓகே. நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகியிருந்தது? 64,000 ஓடி இருந்துச்சு. 64,000 தான் ஓடி இருந்துச்சு. ஓகே. நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. வாங்கினது இது வரையும் பெருசாக செலவே வைக்கல. ஸ்கோடா வால்க்ஸ்வேகன் கார் போகும்போது அதோட மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குமே. நான் அந்த காரை வாங்கிட்டு எப்படி நான் மெயின்டைன் பண்ணுவேன்? அதோட மெயின்டெனன்ஸ் வந்து BMW ஈக்குவலாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஷிஃப்ட் வச்சுருந்தோம்னா அது வந்து ஒரு 5,000க்குள்ளே நமக்கு வந்து முடிஞ்சிடும். இதுனா 20, 25, 30 வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ உங்களுக்கு லாஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்தது? மெயின்டெனன்ஸ் அதிகம்தான், அதெல்லாம் பார்த்து தான் கார் வாங்குகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த பவரு சேஃப்டிலாம் வேணும்னா நமக்கு மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் எனக்கு எவ்வளோ வந்துச்சு? எனக்கு என்ன ஒரு 15,000 ருபீஸ் வந்துச்சு. ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் எப்போவுமே பண்ணுறேன்னா 15,000 ருபீஸ் ஆயிரும். ஸோ இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன், இப்போ நம்ம மாருதி சுசுகி ஷிஃப்ட்டு அந்த டாடா கார்ஸ்லாம் ஒரு 6 monthsக்கு ஒரு தடவை வந்து சர்வீஸ் பண்ணால் போதும். அதே வந்து வால்க்ஸ்வேகன் அது மாதிரி ஸ்கோடா அந்த மாதிரி ஜெர்மன் கார்ஸ் எல்லாமே 1 yearக்கு ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணால் போதும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க? 1 years ஒன்ஸுக்கு சர்வீஸ் பண்ணுவீங்களா 6 years? இல்லை, கிலோமீட்டர் வைஸ் தான். அவங்க ஸ்கோடாவில் சர்வீஸ் பண்ணும்போதே சொல்லிடுவாங்க, கிலோமீட்டர் இவ்வளோ கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது அந்த சர்வீஸ் கொண்டு போய் விட்டுரும். அவ்வளோதான். 1 year 6 months கேப்லாம் இல்லை. ஸோ எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு சொல்ல முடியுங்களா? 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இப்போது சொல்லியிருக்காங்க. அடுத்த சர்வீஸ் 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம். ஓகே. ஸோ அந்த 10,000 அப்படி மெயின்டைன் ஆகும். ஓகே. நீங்கள் கார் வாங்கி ஏதாவது ஒரு மேஜரான பார்ட்ஸ் மாற்றும் போது இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? இருக்குது. ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து டாட்டா இதிலலாம் வரும்போது 11,000 கிட்ட வரும். ஓகே. பட் இதுக்கு வந்து 21,000 25,000 ஆச்சு. ஒரு இன்ஜெக்டரோட ப்ரைஸு. ஒரு இன்ஜெக்டரோட ப்ரைஸ் வந்து 25,000 கிட்ட ஆச்சு. பார்த்தீங்களா? ஒரு இன்ஜெக்டரோட ப்ரைஸு 25,000 கிட்ட ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜெர்மன் கார்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி எதுவும் நீங்கள் யோசித்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நிறைய நீங்கள் ஆட்ஸை பார்க்கலாம். ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்டில் வந்து ஆடி பிஎம்டபிள்யூலாம் 10 lakhsக்கே கொடுக்குறேன்றாங்க. ஸோ ஸ்கோடா காருக்கே ஒரு ஃபியூல் இன்ஜெக்டரோட ப்ரைஸ் 25,000 வருதுன்னா ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே ஒரு நல்ல காரை வந்து ஒரு 10 lakhs கொடுக்க மாட்டாங்க, அதுவும் ஆடி பிஎம்டபிள்யூவை. ஸோ அது உள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் உள்ள காரை தான் நமக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக கொடுப்பாங்க.
ஸோ கொடுக்கும்போது சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸு, எல்லாருமே ஆடி பிஎம்டபிள்யூ ஓட்டணும், அதுக்காக தான் நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் இவ்வளோ வரும், நீங்கள் யோசிச்சுட்டு வாங்குங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கஸ்டமர்ஸுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை, மெயின்டெனன்ஸ் கொடுத்துருவாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணலான்னா ஈஸியாக இந்த கார் வாங்கலாம். வேணால் வாங்கின செலவெல்லாம் அவ்வளோ ஒன்றும் வைக்காது. கரெக்டான மெயின்டெனன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இந்த கார் வந்து உங்கள் ஃபேமிலி கரெக்டாக ஷூட் ஆகுதா? நாங்கள் 5 பேர். எங்களுக்கு ஷூட் ஆகுது. கரெக்டாக தான் இருக்குது. ஒன்றும் கஷ்டமாக இல்லை. மைலேஜ் வந்து கொடுக்குமான்னு தான் யோசிப்பாங்க. நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்பீட் லிமிட்டை தாண்டும் போது நமக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும், ரொம்ப ட்ராப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி மைலேஜ் கொடுத்துருக்கு ஹைவேஸ்லேயும் சரி சிட்டிலையும் சரி? இப்போ சிட்டியில் எவ்வளோ கொடுக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சிட்டியில் வந்து எனக்கு 12 to 15 தருது. நார்மல் ஆவரேஜ் ஸ்பீடாக போனால் 12 to 15 தரும். ஹைவே எடுத்துக்கிட்டால் 20.8, இன்னும் கொஞ்சம் பண்ணோம்னா 21 வரையும் தருது. இது வந்து நம்ம 1.6 லிட்டர் டீசல் நம்ம வந்து ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஹைவேஸில் 20.8 கொடுக்குறது, அதுவும் 1600cc இன்ஜின் வந்து கொடுக்குறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் நீங்கள் க்ரூஸ் பண்ணியிருக்கீங்களா? க்ரூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ ட்ராப் ஆகுது? பெருசாக ஹைவேயில் க்ரூஸ் பண்ணும்போது மைலேஜ் ட்ராப் பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் க்ரூஸ் பண்ண ஒரு 180 தான் இது வரைக்கும் போயிருக்கேன். ஸோ அதுலேயும் எனக்கு ஒன்றும் மைலேஜ் ட்ராப் பண்ண மாதிரிலாம் இல்லை. கரெக்டாக 20 to 21 தந்துடும். 22. ஓகே. அண்ட் இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர்ஸ் தான். நான் 180 போயிருக்கேன். 180 போயிருக்கீங்க. ஓகே. மேலேயும் போகும். ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸ்டெபிலிட்டி கார்னரிங்கிட்ட வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 120 130 கூட உங்களுக்கு கார்னர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு நீங்களே அதை ஃபீல் பண்ணலாம். அது மற்ற காரில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரில, ஆனால் இதில் எனக்கு ஃபீல் பண்ணலாம். இந்த காரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொன்னீங்க பவர்னு. ஸோ அந்த காரில் பிடிக்காத விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா வந்து ஒரு 8 lakhs பட்ஜெட்குள்ளே வாங்கியிருக்கீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் கார். ஸோ இதில் வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னால் நான் சொல்கிறது ஏசி மட்டும்தான். கூலிங்கே இருக்காது. உங்களுக்கு ஈவினிங் டைமில் தான் நல்லா கூலிங்காக இருக்கும், மற்றபடி கூலிங்கே இருக்காது. அது மட்டும் தான் நான் டிஸ்அட்வான்டேஜாக போகும். மற்றபடி எல்லாமே எனக்கு ஓகே தான். ஸோ இந்த ஸ்கோடா காரில் மட்டும்தான் கூலிங் இல்லையா, இல்லை மற்ற ஸ்கோடா கார்ஸ் நீங்கள் ஓட்டி பார்த்துருப்பீங்களா? ஸோ அதில் எப்படி உங்களுக்கு கூலிங்லாம் எப்படி இருந்தது? எனக்கு தெரிஞ்சு கூலிங் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கம்மியாக தான். ஆமாம். ஸ்கோடா சர்வீஸ்லாம் எப்படிங்க? இப்போ டாட்டா சர்வீஸ் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாட்டா சர்வீஸ் ரொம்ப புவராக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஸ்கோடாவில் எப்படி இருக்குது? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்கோடாவில் சர்வீஸ் நல்லா பக்காவே பண்ணுவாங்க, நல்லா ட்ரீட்டும் பண்ணுவாங்க. உள்ள காரை நமக்குன்னு ஒரு டீம் கொடுத்துருவாங்க, அதை அவங்க கரெக்டாக மானிட்டர் பண்ணுவாங்க. இவங்க இந்தந்த வேலை பார்த்தாங்க எல்லாமே அவங்க தனியாக உங்களுக்கு போகும்போது அப்டேட் பண்ணுவாங்க, தனித்தனியாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் உட்காந்து நோட்டீஸ் பண்ணணும்லாம் இல்லை, இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. அப்படின்னா வந்து இந்த ஒரு பார்ட் மாற்ற போகிறோன்னா ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மாற்றுவாங்களா, இல்லை இன்ஃபார்ம் பண்ணாமலே மாற்றிடுவாங்களா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து சில இடத்துல சொல்கிறாங்க. எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கால் பண்ணி கேட்பாங்க, உங்களுக்கு மாற்றணுமா வைக்கணுமா எல்லாமே கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு எதுவுமே மாற்ற மாட்டாங்க. ஸோ இந்த காருக்கு ஓவரால் ரேட்டிங் ஒரு 5 ஸ்டாருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 4.5 கொடுப்பான். ஸோ அந்த 5 lakh வந்து ஏசிக்காக மட்டும்தான். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான். உங்கள் காரையும் கொடுத்து உங்களோட ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க.